எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு முக்கிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இங்கிலாந்தில் இளவரசர் ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கரெக்டாக இவருடைய 66வது பிறந்த நாள் அன்று போலீஸ் வீட்டுக்கு போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணி அவர் வீட்டெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனால் அந்த அதிர்ச்சியை இங்கிலாந்து நாட்டினுடைய அரசர் கிங் சார்லஸ் அவர் வெளியவே காட்டுக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும், யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல, நோபடி இஸ் எபோவ் தி லா அப்படின்னு சொல்லி யூகேவனுடைய பிரைம் மினிஸ்டரும் சொல்லியிருக்காரு, கிங் சார்லஸ்ன்னு சொல்லியிருக்காரு. மற்ற ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்கின்ற நபர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அந்த எப்ஸ்டைன் உடன் நெருக்கமாக இருந்த நபர்கள் மீது ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பு யாராவது ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா நாட்டு தலைவர்களுடைய கோரிக்கை. இந்த ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் ஏன் கைது செய்யப்பட்டார்? இவர் 10 வருஷம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் என்வாயா இருந்தார். அதாவது பொருளாதார தூதுவராக இருந்தவர் இங்கிலாந்து நாட்டினுடைய சார்பாக. அப்பொழுது எப்ஸ்டீனோடு நெருக்கமாக இருந்து பல்வேறு பொருளாதார ரகசியங்களை அவருக்கு சொல்லியதாக குற்றச்சாட்டு. அதனால தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைதிற்கு காரணம் யார் அப்படின்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஃபோட்டோஸ், இவருடைய பெயர், அவருக்கும் இவருக்குள்ள தொடர்பு மட்டும் இல்லை. பிரின்ஸ் ஆண்ட்ரூக்கு எதிராக புகார் கொடுத்ததே இங்கிலாந்து நாட்டினுடைய முன்னாள் பிரதம மந்திரி கோர்டான் பிரவுன். அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய பேப்பர் எடுத்துட்டு ஃபைலோட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 1 மந்த்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. அதை வச்சு தான் இவங்க இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண பின்னாடியும் இப்போ மறுபடியும் கொண்டு போய் பல்வேறு ஆதாரங்களை இங்கிலாந்து நாட்டினுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் கொடுத்திருக்கார். இது மிகப்பெரிய அதிசயம், நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இளவரசருக்கு எதிராக ஒரு புகார் கொடுப்பது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஐரோப்பிய வரலாற்றில் அரசர்கள், இளவரசர்கள் இவர்களெல்லாம் கொல்லப்படுவது என்பது சகஜமாக இருந்திருக்கிறது. இந்த வரலாற்றில் பார்த்தால் முதலாக 1327 எட்வர்ட் II அப்படிங்கிற அரசன் கொல்லப்பட்டான். அதே மாதிரி ரிச்சர்ட் II அப்படிங்கிறவரும் சிறைச்சாலையில் இருந்தப்போ கொல்லப்பட்டார். இங்கிலாந்தினுடைய வரலாற்றில் கிங் சார்ல்ஸ் I அவர் கொல்லப்பட்டது தான் வரலாற்றில் பரபரப்பாக பேசப்படுகிறது. 1649 ஒரு சிவில் வார் நடக்குது இங்கிலாந்துல. அப்போ பாராளுமன்றம் பெரிதா அல்லது அரசன் பெரியவனா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதுல கிங் சார்ல்ஸ் பார்லிமெண்டரியை முற்றுகையிட்டு அதை அட்டாக் பண்றார். கடைசியில் வெற்றி பெற்றது அந்த பாராளுமன்றம், மக்கள் தான். அப்போ கிங் சார்ல்ஸ் I சிறைச்சாலையில போட்டு வழக்கு பதிவு செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு பொதுமக்கள் முன்னிலையில் கொல்லப்பட்டார். அதை எப்படி கொல்லப்பட்டார்னா, பொதுமக்கள் முன்னிலையில் தலை வெட்டப்பட்டது, பிஹெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமாக தண்டனைக்கு உள்ளானவர் தான் கிங் சார்ல்ஸ் I. அதற்கு பின்பு ஒரு இளவரசர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இப்பொழுதுதான் நடந்திருக்கின்றது. ஐரோப்பிய வரலாற்று எடுத்துட்டீங்கன்னா, பிரான்ஸ்ல பிரெஞ்சு புரட்சிக்கு பின்பு கிங் லூயிஸ் 16 அவருடைய மனைவி மேரி அன்டைனட் இவர்கள் இருவரும் பொதுமக்கள் முன்னிலையில் கில்லட்டின் சொல்லுவாங்க, அதில் வச்சு தலை துண்டிக்கப்பட்டது. அதை மக்கள் அப்படியே ஆரவாரமிட்டு மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றார்கள். இப்படி பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றது. இதைவிட கொடூரமான சம்பவம் என்னன்னா, எடின்பர்க்ல ஸ்காட்லாண்டில் பிளாக் மாசேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நோபல்ஸ் எல்லாமே அரசனை விருந்துக்கு அழைக்கிறார்கள். அரசனை இப்போ அந்த 10 வயசுல ஆன இளவரசன் அந்த எடின்பர்க்ல இந்த நோபல்ஸ் எல்லாம் சேர்ந்து விருந்துக்கு கூப்பிட்டு விருந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே மிகவும் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள். இதுக்கு தான் பிளாக் மாசேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1440வது வருடம் எடின்பர்க் கேசில் அப்படிங்கிற இடத்துல பிளாக் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அந்த டின்னருக்கு கூப்பிட்டு வச்சுட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இதை பிளாக் டின்னர் ஆர் பிளாக் மாசேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அரசர்கள் கொல்லப்படுவது வழக்கமாக இருந்திருக்கின்றன. எப்படி விருந்துக்கு கூப்பிட்டு அந்த விருந்தினர்களை கொல்வது எப்படி நியாயமாகும்? யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த தியரியை வச்சு தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற படத்தில் ரெட் வெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ரஷ்யாவை எடுத்துட்டா, ரஷ்ய புரட்சி 1917 நடக்குது, போல்ஸ்விக் ரெவல்யூஷன். அது முடிஞ்ச பின்னாடி அப்ப இருந்த ஜார் நிக்கோலஸ் II இந்த மன்னன், அவருடைய குடும்பத்தினர் எல்லாமே ஒரு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இந்த போல்ஸ்விக் எல்லாமே துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணி குழந்தைகள் எல்லாத்தையுமே கொன்றாங்க. அந்த அரசனுடைய குடும்பத்தினர் அனைவரையும் கொடூரமாக கொலை செய்து விடுகிறார்கள் 1918. இப்படி உலக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒரு காலத்தில் அரசர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லா அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் கொல்லப்படுவதும் ஒரு வழக்கமான ஒரு நிகழ்வாக இருந்தது. இப்பொழுது இருக்கின்ற அரசர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, நார்வே, UK இது போன்ற பல நாடுகள் இன்னும் அந்த மொனார்க் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம்,
இருக்கின்றது. எப்படி நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மேலே ஒரு கிங் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி இங்கிலாந்தில் கிங் இருக்கார். ஆனால் கிங் ஒரு ராயல் லைஃப், அவர்கள் அரண்மனையில் வாழ்க்கையை சொகுசாக நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. இந்த வரலாறு உணர்த்துகின்ற பாடம், மன்னர்கள் எப்படி அதிகாரமிக்கவர்களாக இருந்தார்கள், எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆதரவு கொடுத்த மக்களே எப்படி அவர்களுக்கு எதிராக மாறினார்கள். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சரியான முறையில் மக்களினுடைய நலனை கருத்தில் வைத்து ஆட்சி நடத்தாதவர்கள், எந்த மக்கள் அவர்களை விரும்பினார்களோ அதே மக்களால் ஒரு காலத்தில் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்த பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிய வருகின்றது. எனவே தலைவர்கள், ஆட்சியாளர்கள் எப்பொழுதுமே மக்களினுடைய நலத்தைத்தான் கருத்தில் கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். இல்லாவிடில் வரலாறு திரும்பும் என்ற உண்மை எல்லா இடங்களிலுமே நிகழும். எனவே மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், ஆள்பவர்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும்.